ரிச்சீஸ் மார்க்கெட்டிங் டைரக்டர் ரவிக்குமார் பேசுகிறேன். ஸோ நம்ம கம்பெனியில் இப்போ 4 கேட்டகரி ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும். ஹெல்த் கேர், பர்சனல் கேர், பியூட்டி கேர், ஹோம் கேர் 4 கேட்டகரி ப்ராடக்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பேசுறதுக்காக நம்ம வந்துருக்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கலைன் வாட்டர். நீங்கள் எல்லார் வீட்டில் ஆர்ஓ வாட்டர் தான் போட்டிருக்கிறோம். ஸோ அந்த ஆர்ஓ வாட்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல் இருக்கு இல்லைங்களா? அது ஆக்சுவலாக அது மினரல் வாட்டர் இல்லை, மினரல் இல்லா வாட்டர். எல்லா மினரல் எடுத்துருது. 84 தாது சத்துக்கள் நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா? ஸோ அந்த நிறைய மினரல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே இருக்கிறது இல்லை. ஸோ அப்போ ஆல்கலைன் வாட்டர் அப்படின்னு ஒரு நியூ ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ அந்த ஆல்கலைன் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பயன்கள் அதை சொல்றதுக்கு நம்ம யோகா மாஸ்டர் கணபதி சார் வந்திருக்காரு. ஸோ ஆர்ஓக்கும் ஆல்கலைனுக்கு உண்டான வித்தியாசங்கள் என்ன, அதை யூஸ் பண்ணா நமக்கு என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். சார் இப்போ ஆர்ஓன்னு என்ன, ஆல்கலைன் என்ன? அதான் ஆர்ஓ அப்படின்றது வந்து நமக்கு வந்து ரிவேர்ஸ் ஆஸ்மோ சிஸ்டம் அப்படின்ற அந்த மீனிங் தான் அது நிலையில இருக்கு. அது என்னன்னா நம்மளுடைய தண்ணியை வந்து மறு சுழற்சி தன்மையில தண்ணியில இருக்கக்கூடிய டஸ்ட்டுகளை வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் ஆர்ஓ சிஸ்டம். இது வந்து கடந்த 22 ஆண்டுகளுக்கு மேலாக மேலை நாடுகளையும் இந்தியாவிலையும் வந்து நம்மளுடைய ரிவர் வாட்டர்ஸ் வந்து அல்லது லேண்ட் வாட்டர் ரெண்டுமே நமக்கு வந்து பொல்யூஷனா இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய WHO அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ரிசர்ச் பண்ணனால தான் நமக்கு வந்து சாமானியமான வாட்டரை வந்து நம்ம பயன்படுத்த முடியல, அதை சுத்திகரிக்கப்படணும் அப்படிங்கிறத அந்த ஆர்ஓ பேட்டர்ன் கொண்டு வந்தாங்க. அந்த ஆர்ஓ பேட்டர்ன்ல என்ன நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா தண்ணியில வந்து 0.5 மைக்ரான்ல இருந்து 0.0001 மைக்ரான் வரைக்கும் அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய டஸ்ட் கண்டமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் ஆர்ஓ சிஸ்டம். அந்த ஆர்ஓல என்ன ஆகுதுன்னா தண்ணீர் இருக்கக்கூடிய உயிர் சத்தான கால்சியம், மினரல்ஸ், நம்மளுடைய பாஸ்பரஸ் போன்ற உயிர் சத்தும் அந்த ஃபில்டர்லயே சேர்ந்து வெளியே போயிடுது. அப்போ வந்து நமக்கு அது என்ன வாட்டர் கிடைக்குதுன்னா ஒன்லி பியூர் வாட்டர் அப்படிங்கிற ஜீரோ வாட்டர் தான். அதை நெல்ல நீங்க இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் வந்து நம்ம இந்த டிடிஎஸ் மூலமா நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அது வந்து 0.8, 11 இப்படிதான் இருக்குங்க. 15க்கு கீழே டிடிஎஸ் உடைய பர்சன்டேஜ் டவுன் ஆகுதுன்னா அது வந்து யூபிஎஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டிய டிஸ்டில்ட் வாட்டர் அப்படின்ற அந்த வாட்டர் தான் நம்ம வந்து ஆர்ஓல இருக்கு. அப்ப எந்த விதமான உயிர் சத்து இல்லாத அந்த டிஸ்டில் வாட்டருக்கு ஈக்குவலான ஆர்ஓ வாட்டர் நம்ம எடுக்கும் போது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல்ங்கிற செல்களுக்கு உயிர் சத்து இல்லை. அது வந்து இப்ப நம்ம நேச்சுரலா வந்து சில டெமோ மூலமா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நாம வந்துட்டு லேண்ட் வாட்டர் அப்படின்ற அந்த வாட்டருக்கு இந்த லேண்ட் வாட்டர் இப்போ நம்ம நேரடியாவே வந்து எல்லாமே டெமோல நம்ம பார்த்துருவோம். இப்போ இந்த லேண்ட் வாட்டர் தான் நாம வந்து ஆர்ஓ வாட்டர் அப்படின்ற இந்த வாட்டருக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, லேண்ட் வாட்டர்னா என்ன, ஆர்ஓ வாட்டர்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து டெமோ பார்த்துடலாம். இப்ப லேண்ட் வாட்டர்ல அப்படி என்ன நமக்கு வந்து டஸ்ட்கள் இருந்தது அப்படிங்கிறது இப்ப நாம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து டிடிஎஸ் கருவி. இந்த டிடிஎஸ் கருவி வந்து இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய அடர்த்தியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவி தான். இப்ப மேல பாருங்க, இதுல 0 நம்ம பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்ப இந்த 0 பாயிண்ட்ஸை நம்ம வந்து இந்த ஆர்ஓல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆர்ஓல ஆட் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு 21% தான் இருக்கு, அது 15க்கு மேல இருக்கு. அப்ப இது வந்து பியூரிஃபை பண்ண ஒரு வாட்டர். ஆனா இது மனிதன் குடிக்க உகந்த வாட்டர் அல்ல அப்படிங்கிறது இப்ப நம்ம டெமோ மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இப்ப மறுபடியும் நான் நியூட்ரல் பண்ணிருக்கேன், மறுபடியும் 0 வச்சிருக்கேன். இப்ப இந்த 0ல இருந்து நம்முடைய லேண்ட் வாட்டர் அப்படின்ற வாட்டர்ல நம்ம டிப் பண்ணும் போது அது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்குன்னா 688 பாயிண்ட்ஸ் டிடிஎஸ் காட்டு. இப்ப இந்த 688 தான் நம்ம வந்து அந்த 22ங்கிற டிடிஎஸ்க்கு நம்ம கொண்டு வந்திருந்தோம். இப்போ இந்த 688ல என்ன அப்படி டஸ்ட் இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம இந்த எலக்ட்ரோலைசர்ன்ற இந்த கருவி மூலமா நம்ம ஒரு டெமோ பார்த்துடலாமே. இந்த டெமோ பார்க்கும்போது இந்த ரெண்டு தண்ணியில் உள்ள வித்தியாசங்கள் என்னங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். பாருங்க, இப்போ நம்மளுடைய லேண்ட் வாட்டர்ல அந்த சால்ட்டு அழுக்குகள் எல்லாம் இருக்கிறத அது வந்து பியூரிஃபை பண்ணி காட்டுது. இதுலயும் ப்ராசஸ் நடக்குது, நல்லா மைல்டா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஆனா இதுல வந்து எந்த உயிர் சத்து இல்லாததுனால கரண்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கு. இதுல கரண்ட் ப்ராசஸ் வந்து கூடுதலா உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் 1 மினிட்குள்ள இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டுகள் எவ்வளோ அப்படின்றத இப்போ நம்ம வந்து வித்தின் செகண்ட்லேயே பார்த்துடலாம். இப்போ இவ்வளோ அழுக்கு இருக்கிற தண்ணி தான் நம்ம லேண்ட் வாட்டர் நம்மளுடைய வீடுகளில் நம்ம புழங்கிட்டு இருக்கோம். கிராம மக்கள், நகர மக்கள் எல்லாருமே இந்த மாதிரியான தண்ணியை தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த தண்ணியை தான் நம்ம வந்து நம்மளுடைய
WHO உலக சுகாதார மையம் வந்து இவ்வளோ டஸ்ட்டுகள் இருக்கிற தண்ணியை மனிதன் பயன்படுத்த உகந்தது அல்ல அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த ஆர்ஓவுக்கு வந்து நம்ம மாறணும். ஆனா ஆர்ஓவிலையும் இப்போ எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது, அது உயிர் சத்தே அற்ற ஒரு நீர் அப்படின்றது தான் இப்போ நாம வந்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னன்னா அல்கலைன் வாட்டர் அப்படின்ற ஒரு அற்புதமான உயிர் சத்தை திரும்ப நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாட்டர். இவ்வளவுதாங்க. இப்போ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய லேண்ட் வாட்டர். இது இப்போ பாருங்க, ஆர்ஓ வாட்டர் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு. நீங்கள் நல்லாவே கவனிச்சிங்கன்னா தெரியும், ஆர்ஓ வாட்டரில் எந்த டஸ்ட் இல்லை. இவ்வளோ டஸ்ட்டை நாம் ஃபில்டர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் ஆர்ஓ ப்ராசஸ். இப்போ இந்த ஆர்ஓ ப்ராசஸ்ல இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இவ்வளோ டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம், ஆனால் இந்த வாட்டரில் எவ்விதமான உயிர் சத்து இல்லை அப்படிங்கிறது இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ சேம் இதே ஆர்ஓ வாட்டர் தான் நம்ம அதில் வச்சுருக்கோம். இப்போ இந்த டெமோ அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, இப்போ இந்த ஆர்ஓ வாட்டர் தான் நம்ம இந்த கேன்ல எடுத்து உங்களுக்கு எடுத்துருந்தேன். இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த கேன்ல நான் வந்துட்டு இந்த தண்ணியை எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நாம இந்த அல்கலைன் ஜெட், இது வந்து பாத்தீங்கன்னா பயோசேரா அப்படின்ற கம்பெனி மூலமாக நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த பிராண்டை பாருங்க, இந்த பயோசேராங்கிற கம்பெனி மூலமா அல்கலைன். இந்த அல்கலைன் எப்படி கிடைக்குதுன்னா, பியூர் மினரல்ஸ் அப்படின்ற அந்த ஒரு மணலை தான் இந்த கேட்ரேஜில் நிரப்பியிருக்காங்க. இந்த பியூர் வாட்டர் தான் நம்ம இந்த மினரல்ஸ்க்காக டெமோக்கு எடுத்துக்கிறோம். கொஞ்சம் நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சேம் வந்து அதே ஆர்ஓ வாட்டர் தான் இப்போ நம்ம எடுத்துருக்கோம். இதில் டபுள் ஜக் இருக்கு, மேலே ஃபில்டர் ஆகி கீழே டிராப் அந்த தண்ணி வந்து நமக்கு கிடைச்சிரும். இப்போ ஒரு இதில் பாருங்க, டைரக்டா ஆர்ஓ வாட்டர் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த ஃபில்டர் ஆகி வெளியே வரக்கூடிய இந்த மினரல்ஸ், இது எப்படி மினரல்ஸாக கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் வித்தின் செகண்ட்ல நீங்க வந்து புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போ ரெண்டு ஒரே வாட்டர் தான், ஆனா ப்ராசஸ் வேற. இது டைரக்டா ஆர்ஓ, இது வந்து நம்மளுடைய இந்த கேட்ரேஜ் மூலமா ப்ராசஸ் ஆனது. இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு வேர்ல்டு இந்த வாட்டர் சொல்யூஷன், இது யூனிவர்சல் சொல்யூஷன் அப்படின்றது, இது ஒரு 5 டிராப்ட் நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த வாட்டரோடைய பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆர்ஓ நான் ஃபர்ஸ்ட் டிப் பண்றேன். இப்போ இந்த ஆர்ஓ பாருங்க என்ன கலர்ல இருக்குன்னா, எல்லோ அண்ட் லைட் கிரீன்ல இருக்கு. இது 7 pHக்கு பிலோல இருக்கு. அதாவது உதாரணம் 5 CH அண்ட் 6 pH லெவல்ல தான் இருக்கு. இப்போ இந்த தண்ணி வந்து அல்கலைன் வாட்டர் கிடையாது, இது அசிடிக் வாட்டர். சேம் இதே வாட்டர் தான் நம்ம இந்த கேட்ரேஜ்ல ஆட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இந்த வாட்டரை பாருங்க, இதுல ஒரு 5 டிராப் நம்ம பண்றோம். ஓகே, இப்போ இது பாருங்க இதே வாட்டர் தான். இப்போ இது என்ன ஆயிருக்குனாக்கா உங்களுக்கு ப்ளூ ஆயிடுச்சு, லாவெண்டர் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப இது வந்து அல்கலைன் வாட்டர். இது வந்து 10 pH லெவல்ல கண்ட்ரோல் இருக்கு. இப்போ இது என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இப்ப சேம் வாட்டர் ஒண்ணுதான், இந்த நம்மளுடைய ஆர்ஓடைய வாட்டர் தான் நம்ம இந்த கொண்டு வந்தோம். இதே வாட்டர் தான் இந்த ஜக்ல நம்ம டெமோக்காக எடுத்தோம். இப்போ ரெண்டு வாட்டர்லயும் நல்ல வித்தியாசம் இருக்கு. இப்போ பாருங்க, இந்த வாட்டரை, இந்த அல்கலைன் வாட்டர் அப்படின்றது கொஞ்சம் இந்த வாட்டரை நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாமே. இந்த அசிடிக்கோட இந்த அல்கலைனை ஆட் பண்ணா என்ன ஆகும் பாருங்க, இதுவும் அல்கலைனா மாறிடுச்சு. இதுதான் மினரல்ஸ். அல்கலைன் மீன்ஸ் வந்து மினரல்ஸ், நம்முடைய உடம்புக்கு தேவையான உயிர் சத்து நிரம்பிய வாட்டர். அப்ப நம்ம இது நாள் வரைக்கும் எடுத்த இந்த ஆர்ஓ வாட்டர்ல எவ்விதமான உயிர் சத்து இல்லை. இப்ப இதே சேம் ஆர்ஓ ப்ராசஸ்ல இந்த பிராண்ட் என்ன பண்றாங்கன்னா, மினரல்ஸை ஆட் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டெமோவை நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நாம இந்த மினரல்ஸ் மட்டும் இதுல இல்ல, இன்னும் சில ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ அடுத்த டெமோ நம்ம வரோம். இப்போ நம்மளுடைய வாட்டர்ல கால்சியம் எனர்ஜி இல்லை. இது வந்து மஞ்சத்தூள். இது ஒரு டெமோக்காக நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அதே போல இன்னொரு இதுலயும் நம்ம வந்து மஞ்சள் எடுத்துக்கலாம். ரைட், இப்போ நம்மளுடைய வந்துட்டு ஆர்ஓ வாட்டர், இப்போ நம்ம பியூர் வாட்டர்னு சொல்லிட்டு இருக்கவே அந்த ஆர்ஓ வாட்டர் கொஞ்சம் இதுல நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது பாருங்க எவ்விதமான சேஞ்ச் இல்லாமே இருக்கு. இப்ப இதுல நாம இதே சேம் ஆர்ஓ வாட்டர் தான் இந்த மினரல்ஸை கன்வெர்ட் பண்ணக்கூடிய வாட்டர் நம்ம இதுல டிப் பண்ணும்போது இந்த இதுல வந்து மஞ்சள்ல என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு டார்க் கிடைக்குது. இப்ப இதுல எந்த விதமான டார்க்னஸும் இல்லவே இல்லை, அப்படியே மஞ்சள் மஞ்சளாவே இருக்கு. காரணம், நம்மளுடைய ஆர்ஓல லேண்ட் வாட்டர்ல எதுலையுமே கால்சியம் எனர்ஜி இல்லாம தான் இருக்கு. இப்ப இந்த மினரல்ஸ் அப்படிங்கிற இந்த அல்கலைன் வாட்டர்ல கால்சியம் பவர் இருக்கிறதுனால இப்ப இந்த வாட்டர் பாருங்க நல்ல ரெட்டிஸா சிகப்பாக மாறி இருக்கு.
சுண்ணாம்பு சத்து இதுல இருக்கு. அப்ப நமக்கு உயிர் சத்தும் இந்த வாட்டர்ல கிடைச்சிருக்கு, சுண்ணாம்பு சத்து இதுல கிடைச்சிருக்கு. இந்த சுண்ணாம்பு சத்துனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நம்மளுடைய போனு, பல்லு, மூளை போன்ற அந்த மெயின் ஆர்கானை வந்து பெனிஃபிட்ஸ் வச்சுக்கக்கூடிய பவர்ஃபுல் வந்து இந்த தண்ணியில வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, இப்ப இந்த உயிர் சத்து அப்படின்றது என்னன்னா 84 வகையான தாதுக்கள் நம்முடைய உடம்புக்கு தேவை. அது அத்தனையுமே இந்த மினரல்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கிறதுனால நம்முடைய உடம்பை பாதுகாக்கக்கூடிய 800 கோடி செல்களும் 85% வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாட்டர்ஸ் தான் இந்த அல்கலைன் வாட்டர். ஓகே, இப்ப நம்ம 3 டெமோ பார்த்திருக்கோம். இப்ப 4வதாக நம்ம ஒரு டெமோ பார்க்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தண்ணியில எண்ணெய் வந்து கரையுமா அல்லது மிதக்குமா? மிதக்கும். ஓகே, இப்ப நம்மளுடைய இந்த ப்ராசஸ்ல நம்ம கவனிக்கிறோம். இப்ப நம்ம ஒரு 4-5 டிராப்ல வந்துட்டு ஆயில் டிப் பண்ணலாம். இப்ப நம்மளுடைய இந்த வாட்டர் வந்துட்டு இந்த தண்ணியில நம்ம சேம் ஆரோ வச்சுதானே இப்ப நம்ம வந்து டெமோ பார்த்துட்டு இருக்கோம். அதுல அப்படியே கவனிங்க. இப்ப இதுல பாருங்க, அப்படியே தண்ணியில வந்துட்டு முத்து முத்தா நமக்கு ஆயில் வந்து மிதக்குது, மேல அப்படியே ரவுண்ட் கட்டி இருக்கு. இப்ப இந்த அல்கலைன் வாட்டரோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆயில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுது. இப்ப இதுல பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு ஆயில் வந்து நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. அதாவது ஆயில் வந்து நமக்கு கலங்கும் தன்மை, மிக்ஸ் ஆயிருக்கு. இப்ப இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆர்டினரி வாட்டர்ல நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயிலை கரைக்கும் தன்மை இல்லாமல் அது கெட்ட கொழுப்பு என்ற திட கொழுப்பாக மாற்றி நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய கிட்னியை ஃபுல்லா அதை ஸ்டோர் பண்ணி கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஸ்டோனு, லிவர் ஃபெயிலியர், லிவர் ஸ்டோனு, கால் பிளாடர் ஸ்டோனு, அடுத்து நம்முடைய கணையத்திலி ஸ்டோனு, ஹார்ட் அட்டாக் அண்ட் பிரெயின் டியூமர் போன்ற உயிரை நமக்கு வந்து உபாதைப்படுத்தக்கூடிய அந்த மிகப்பெரிய நோய்களுக்கு அடிப்படை காரணமே நம்மளுடைய வாட்டர்ல வந்துட்டு ஆயில் எனர்ஜி இல்லை அப்படிங்கறது அதோடைய தன்மை. ஓகே, இப்ப இந்த வாட்டர் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆயில் வந்து கரையும் தன்மை கொண்டதுனால நம்முடைய உடம்புக்கு நம்ம சமையல்ல பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயில இது கரைச்சி நம்முடைய உடம்புக்கு வந்துட்டு இந்த போனுக்கும் மசில்ஸ்க்கும் நடுவில் இருக்க வேண்டிய லிகமெண்ட்ஸ் உற்பத்தி பண்ணுது. அதாவது ஃபேட் வந்து பாசிட்டிவ் ஃபேட், நல்ல கொழுப்பை வந்து இது உற்பத்தி பண்ணிட்டு நான் சொன்னது போல அந்த கிட்னி ஃபெயிலியரை நமக்கு ஏற்படாம தடுக்குது, கிட்னி ஸ்டோனை ரிமூவ் பண்ணுது, லிவரை ஃபெயிலியர் ஆகாம தடுக்குது, லிவர் ஸ்டோனை கரைக்குது. அதே போல கால் பிளாடர் ஸ்டோனு, கணையத்துல கல்லு, ஹார்ட் அட்டாக், யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் இருக்கோ அவங்க இந்த வாட்டரை வந்து ஒரு 6 மந்த் எடுத்தாங்கன்னா டாக்டரோடைய செக்கப்போடைய அந்த எந்தெந்த இடங்கள்ல பிளாக் ஆயிருக்கோ அதை 6 மந்த்துக்குள்ள அந்த பிளாக் ஃபுல்லா இது என்ன பண்றாங்க, ரிமூவ் பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் இதோட நிலை. அதே போல பிரைன் டியூமர், பக்கவாதம் என்று சொல்லக்கூடிய பிரைன் டியூமரும் நமக்கு வந்து இந்த வாட்டர் வந்து நம்முடைய உடம்புல எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய கெட்ட உபாதைகளான செல்கள், ஃபேட் எல்லாத்தையுமே இது நீக்கி உடம்ப வந்து பியூரிஃபையா வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எனர்ஜி பிராண்ட் தான் இந்த அல்கலைன் வாட்டர். இது வந்து பயோசெராங்கிற நிறுவனத்தின் மூலமாக நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஓகே, இப்போ இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்முடைய லேண்ட் வாட்டர் பாருங்க இவ்வளவு டஸ்டா இருக்கு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய லேண்ட் வாட்டர் இந்த நிலைமையில தான் இருக்கு. இப்போ இந்த லேண்ட் வாட்டர் தான் நம்ம இந்த ஆர்ஓவை வந்து சேஞ்ச் பண்ணோம். இதுல எவ்விதமான உயிர் சத்தும் இல்லை. இப்போ இதுல இருந்து நாம இந்த அல்கலைன் வாட்டர் மூலமா உயிர் சத்தையும் கால்சியம் எனர்ஜியும் பிளஸ் நம்மளுடைய உடம்புக்கு தேவையான அந்த ஆயிலை வந்து நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஆயிலை மிக்ஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியும் இதுல இருக்கு. இது ஒட்டுமொத்தமா ஒரு மனிதனுடைய உடம்புக்கு அற்புதமான ஆரோக்கியம். இப்ப இது எல்லாமே நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நாம இப்ப உணவு மற்றும் தண்ணீர் எல்லாமே அசிடிக்காக நம்ம சாப்பிட்டு இருக்கோம். இந்த அசிடிக்கு ஃபுல்லா உடம்புல சேரும் போதுதான் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பரவலான நோய்கள், இனம் புரியாத ஒரு நோய்கள் ஏற்படுது. இப்ப இந்த வாட்டர் எப்படி இந்த பூமி வந்து 70% நீராலையும் 30% நிலத்தாலையும் சூழ்ந்திருக்கு நம்ம படிச்சோமோ, அதே போல இந்த உடம்பு 70% நீரும் மீதி 4 வகையான பஞ்சபூதங்கள் வந்து 30% தான் இருக்கு, காற்று, நெருப்பு எல்லாமே. அப்ப இந்த 70% நீர் ஒரு மனிதனுக்கு அல்கலைன் வாட்டர் என்ற உயிர் சத்து உள்ள நீராக நாம் பருகினால்
நாம 30% எடுக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அசிடிக்கை முழுமையாக நீக்கி ஆரோக்கியமாக வாழ முடியும் என்ற அற்புதமான கருத்து தான் இந்த நிறுவனமும் இந்த தண்ணியினுடைய செயல்பாட்டின் மூலமாக நமக்கு தெரிகிறது. அதனால நம்ம சராசரியா ஒரு மனிதர் 2 லிருந்து 4 லிட்டர் தண்ணி வரைக்கும் நம்ம அவங்களுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துறோம். அந்த வாட்டர், இந்த அல்கலைன் வாட்டர் என்ற மினரல்ஸ் வாட்டராக நம்ம எடுக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து உபாதைகளுக்கும் இது ஒரு மருந்தாக தீர்வு கொடுக்கிறது. இதன் தண்ணியினுடைய சிறப்பு. தேங்க்யூ. ரொம்ப அருமையான விஷயம் பார்த்தீங்களா? அதாவது ஒரு தண்ணி மூலமாவே நமக்கு உடம்புல இருக்கிற நிறைய விஷயங்கள்ல நம்ம காப்பாத்திக்கிறோம். அப்போ நம்ம பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரிச்சிஸ் கம்பெனி இது பயோசிராப்போட கம்பெனியோட நம்ம இணைந்து இந்த ஆல்கலைன் வாட்டரை நம்ம எல்லாருக்குமே அறிமுகப்படுத்துறதுல பெருமை அடைகிறோம். சரி, இவ்வளவு நல்ல விளக்கம் கொடுத்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ.